ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்து அவசரமான வேலை வாய்ப்பு தான் பார்க்க போறோம். மிக மிக அவசரமான வேலை வாய்ப்பு. விண்ணப்பிக்கிறதுக்கான டேட் பொறுத்த வரைக்கும் முடிய போகுது. சத்தமே இல்லாம நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே விண்ணப்பிங்க. உங்களுக்கு விண்ணப்பித்தா வேலை கன்ஃபார்ம். அந்த மாதிரி ஜாப் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறையெல்லாம் இருக்குது, பல பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. இந்த ஆவணங்கள் இல்லாம நீங்க விண்ணப்பிக்காதீங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன ஆவணம் தேவைப்படும், நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறேன்னு A to Z வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து நோட்டிபிகேஷன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாபிக்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். எங்க வந்து பாத்தீங்க சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்கு. எங்க பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்காக வந்திருக்கு. ஸோ இந்த ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அது என்ன போஸ்டிங்கிறது நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து அதில் இருக்கிறத எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்குறாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிருங்க. ஸோ அடுத்த கீழே வந்து பாருங்க உங்களுடைய நேம் கேட்குறாங்க, கேப் லெட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்க உங்களுடைய நேமு. அடுத்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமோ இல்லை ஃபாதர் நேமே கேட்குறாங்க, அது எழுதிருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் கம்ப்ளீட் 1/12/2025 படி உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் ஆகிதான் போட்டுங்க. அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க, அது நீங்கள் எழுதுருங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திற்கு நீங்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் எதுக்காக இருந்தாலும். ஏன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அந்த மாவட்டம் தான் விண்ணப்பிக்க முடியும். மென்ஷன் பண்ணலாம், யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக எழுதிங்க. கான்டாக்ட் நம்பர் கேட்குறேன், உங்களுடைய மொபைல் நம்பர் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. தெரியாத மாதிரி எழுதிடாதீங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க, அதையும் எழுதிருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் வைக்கணும். என்ன படிச்சுக்கிறீங்க எழுதிங்க. அடிஷனலாக ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ கம்யூனிட்டி நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறது போட்டு அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க, அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஜாப் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அது எத்தனை இயர்ஸுங்கிறது என்னங்கிறது நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ அடுத்த சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய கையெழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. கையெழுத்து போட்டு அடுத்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட்னு இந்த இடத்துல எழுதிங்க. டேட் நீங்கள் பேனா எழுதி டேட் போட்டுங்க. பிளேஸ்ங்கிறது பிளேஸ் போட்டுங்க. போட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்க. 10th 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி கேட்குறாங்க, வச்சிருங்க. டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் டிசி கேட்குறாங்க, அது வைங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு கேட்குறாங்க, அது வைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதையும் வைங்க. அண்ட் கம்ப்யூட்டர் டைப்பிங் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதுவும் வைக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அது வைக்கணும். இந்த 6 டாக்குமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வைக்காத விட்டீங்களா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அடுத்து நாம வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்தரலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சமூக நலத்துறை ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக நல கட்டுப்பாட்டில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பாலின நிபுணர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்குது. ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பூர்த்தி செஞ்சு 27/2/2025 மாலை 5 மணிக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் பாலின நிபுணர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 21,000 ரூபா சம்பளங்க. உங்களுக்கு கல்வி தகுதி நீங்க சோசியல் ஒர்க் படிச்சிருக்கணும். கிராஜுவேட்ல சோசியல் ஒர்க், அதர் சோசியல் நீங்க படிச்சிருக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 35 வயது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா அதுக்கு மேலே போகக்கூடாது. பணியிடம் ஈரோடு மாவட்டத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு முதுநிலை சமூக பணி, உளவியல், வளர்ச்சி பணிகள், சமூகவியல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றில் நீங்கள் முதுகலை பட்டதாரியாக படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க. முன் அனுபவம் கேட்டிருக்காங்க பாருங்க. முன் அனுபவத்துக்கு நீங்கள் இது படிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க கீழே அரசோ இல்லை அரசு சாரா தொண்டு நிறுவனத்தில் குறைந்தபட்சம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா கொடுக்குறாங்க. இது ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், 6th ஃப்ளோர், பழைய கட்டிடம், ஈரோடு மாவட்டம் 638011.
லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04242261 405. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் விண்ணப்பிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி அவசரமான வேலை விஷயத்தில் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்து விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஜாப்பு கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.